பிரைஸ் தி லார்ட். வேதாகம உட்பார்வை கற்றுக்கொள்ளுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடத்திலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்திலே மத்தேயு சுவிசேஷத்தை நாம் கற்று முடித்திருக்கின்றோம். இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதே தரிசனத்தின்படி சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட மார்க்கு சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலே வசனம் கிடைக்கக்கூடாத, வசனத்தை புரட்டுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறபடினாலே வசன தெளிவு, வசன வெளிப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவை. அப்படிப்பட்ட ஒரு வாரத்தோடு கூட இந்த சுவிசேஷ புத்தகங்களை நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 1:28 நாம் வாசிக்கிறது போல, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்கிற வசனத்தின்படி இந்த சத்திய வசனங்களை மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து கற்று தேறி கர்த்தருடைய சீஷர்களாக விளங்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. தொடர்ந்து வாஞ்சியோடு கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களையும் சரியான வழி நடத்துதலையும் தந்து நம்மை பாதுகாப்பார். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். எங்கள் அருமை பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு மனோவாஞ்சியாய் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கற்று தேறி அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய பாத்திரங்களாய் இந்த உலகத்தில் விளங்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வேலைகளையும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. நேர்த்தியாய் அருமையாய் எங்களுக்கு பிரயோஜனமாய் இந்த காரியங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இவைகளின் மூலம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அருமை ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் மார்க்கு சுவிசேஷத்தை படிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அது 5 பிரிவுகளாக நம்ம பிரித்திருக்கிறோம் இல்லையா? சுவிசேஷங்கள், காஸ்பல்ஸ், வரலாறு, ஹிஸ்டரி, பவுலின் நிருபங்கள், பாலன் எபிசல்ஸ், பொதுவான நிருபங்கள், ஜெனரல் எபிசல்ஸ், தீர்க்க தரிசன புத்தகம், ப்ராஃபட்டிக் புக். இதில் காஸ்பல் சுவிசேஷங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த சுவிசேஷங்களை எழுதினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தின் பெயர் தான் அதனுடைய ஆசிரியர். உதாரணமாக மத்தேயு எழுதினது மத்தேயு தான். மார்க்கை மார்க் எழுதுகிறார், லூக்கா சுவிசேஷத்தை லூக்கா எழுதுகிறார், யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதுகிறார். சுவிசேஷ புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவின் வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசு எங்கே பிறந்தார், அவர் என்ன ஊழியம் செய்தார், எப்படி இறந்து போனார், எப்படி உயிர்த்தெழுந்தார், பரமேறுதல் போன்ற காரியங்களை விவரமாக இந்த புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் 4 சுவிசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய 4 பரிமாணங்களை விளக்குகிறது என்று சொல்லி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம்ல. மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு இயேசுவை ராஜாவாக காட்ட, மார்க்கு ரோமர்களுக்கு இயேசுவை ஊழியனாக காட்ட, லூக்கா சுவிசேஷம் கிரேக்கர்களுக்கு இயேசுவை மனிதனாக காட்ட, யோவான் சுவிசேஷம் யூதர்களுக்கு இயேசுவை தேவனாக காட்ட எழுதப்பட்டிருக்கு. இணையான நற்செய்தி நூல்கள் இல்லைன்னா இணையான சுவிசேஷங்கள், சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஏன் இணையான சுவிசேஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சினாப்டிக் அப்படின்ற அந்த ஆங்கில சொல் கிரேக்க லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. இதில் சின் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா டுகெதர், சேர்த்து. ஆப்டிக்கல் கடைக்கெல்லாம் நம்ம போயிருப்போம்ல, கண்ணாடி கடை. ஆப்டிக் அப்படின்னா பார்ப்பது, சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த 3 சுவிசேஷங்களையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இதுக்கு சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படின்ற அந்த 3 சுவிசேஷத்தையும் சேர்த்து படிக்கணும்?
மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இந்த 3 சுவிசேஷங்களும் இயேசுவின் மனிதத்துவத்தை விளக்குகிறது. ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ். யோவான் என்னதுன்னா இயேசுவின் தெய்வீக தன்மையை விளக்குகிறது. டெய்டி அல்லது டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ். நான் மத்தேயு சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு டேப்லர் காலம் போட்டு மிக தெளிவாக நம்ம படித்தோம். அதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு டேப்லர் காலத்தை நம்ம படிச்சிட்டோன்னா இந்த 4 சுவிசேஷங்களும் எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது என்ற விவரங்கள் முழுமையாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக இயேசுவின் உருவங்கள், போர்ட்ரேட் ஆஃப் ஜீசஸ். மத்தேயு எதை போர்ட்ரேட் பண்ணுறாருன்னா இயேசுவை ராஜாவா, கிங். மார்க்கு இயேசுவை ஊழியனாக, லூக்கா இயேசுவை பூரண மனிதனாக, யோவான் இயேசுவை வல்லமை உள்ள தேவனாக காண்பிக்கிறார். பரலோகத்தின் நிறைவு, ஏஞ்சலிக் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வசனத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், இன்னொன்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:7. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இதில் பாருங்க 4 விதமான முகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சிங்க முகம், இன்னொன்று காளை முகம், மனித முகம், கழுகு முகம். இது எதற்கு நம்ம ஒப்பிட்டு சொல்ல போகிறோம்? மத்தேயுவை சிங்கத்திற்கு, மார்க்கு காளைக்கு, லூக்கா மனிதனுக்கு, யோவானை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம். ஏன் நம்ம சிங்கத்திற்கு மத்தேயுவை ஒப்பிடுறோம் அப்படின்னா, காட்டுக்கு ராஜா யார் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவோம் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மத்தேயுடைய முக்கியத்துவம் என்ன? இயேசுவை ராஜாவாக காட்டுறது தானே. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிங்க முகத்திற்கு ஒப்பிடுகிறோம். மார்க்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்காக மார்க்கு எழுதுகிறார்? இயேசுவை ஊழியக்காரனாக காட்ட போகிறாரு. அப்போ காளை, ஆக்ஸ், அது உழைப்புக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அங்கே காளை முகத்தை நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம். லூக்கா அப்படின்னு பார்க்கும்போது மனித முகம், அது நமக்கு தெரிகிறது. யோவான் சுவிசேஷத்திற்கு நம்ம கழுகு முகத்தை ஒப்பிட்டு சொல்கிறோம். பறவைகளிலேயே மிக உயரமாக பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னு சொன்னால் கழுகு தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தேவனுக்கு ஒப்பிட்டு யோவான் சுவிசேஷத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம். எழுத்தாளரின் பாணி, ஸ்டைல் ஆஃப் ரைட்டர். மத்தேயு எப்படி எழுதுறாரு? ஒரு ஆசிரியராக எழுதுறாரு. மார்க்கு பிரசங்கியாராக எழுதுறாரு. லூக்கா வரலாற்று ஆசிரியராக எழுதுறாரு. இங்கே பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது லூக்கா யாருக்கு எழுதுறாரு? தெயோபெலுவே என்று சொல்லப்படுகிற தன்னுடைய நண்பருக்கு எழுதுறாரு. அப்படி எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நிறைய பேர் சுவிசேஷம் எழுத முற்பட்டாங்க, ஆனால் நான் நல்லா தீர விசாரித்து நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரூஃபோட நான் என்ன பண்ணுறேன், இதை உனக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் 2 வசனங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இவர் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டாக, ஒரு வரலாற்று ஆசிரியராக எழுதுறத நம்ம பார்க்கலாம். யோவான் பார்க்கும் பொழுது இதில் தான் இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை எழுதுகிறார். அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இறையியலாளராக, தியாலஜியனாக எழுதுறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக எழுத்தாளரின் வலியுறுத்தல், எம்பசிஸ் பை ரைட்டர். மத்தேயு எழுதும் பொழுது ஆசிரியருடைய ஸ்டைலில் எழுதுறாருன்னு சொன்னல, அதனால ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக டீச் பண்ணுவாங்க. ஸோ இதில் போதனைகள் தான் இவர் ரொம்ப முக்கியப்படுத்தி எழுதுறாரு. அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் 5 போதனைகள் வருகிறத நம்ம பார்த்தோம். மார்க்கு சொல்லும் பொழுது அற்புதங்களை தான் அவர் முக்கியப்படுத்தி எழுதுறாரு. இப்போ பிரசங்கியார், ப்ரீச்சர், ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷகனை நம்ம எடுத்துக்கலாமே. அவர் என்ன பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது இயேசுனுடைய அற்புதத்தை தானே பிரசங்கம் பண்ணுவார். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு தேவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்கு இயேசுனுடைய அற்புதங்களை சொல்லும் பொழுது இயேசுவை அறியாத ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அற்புதங்களை குறித்து பேசுகிறாங்க. அப்போ மார்க்கு உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த எம்பசிஸ் பை த ரைட்டர் அற்புதங்கள். லூக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் உவமைகளை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். அதனால லூக்கால நிறைய உவமைகள் இருக்குது. யோவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் முக்கியப்படுத்துவது உபதேசங்கள், டாக்ட்ரின்ஸ். முதல் வாசகர்கள், ஒரிஜினல் ரீடர்ஸ், நம்ம ஏற்கனவே அந்த டேபிள்லே படிச்சிட்டோம். மத்தேயு யூதர்களுக்கு, மார்க்கு ரோமர்களுக்கு, லூக்கா கிரேக்கர்களுக்கு, யோவான் யூதர்களுக்கு. இடங்கள், பிளேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும்
கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் இன் கேலலி, இதை தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுவாங்க. அவங்களுடைய முடிவில் தான் யூதேயாவை பற்றி எழுதுவாங்க. ஆனால் யோவான் ஆரம்பத்திலிருந்தே யூதேயாவில் உள்ள ஜெருசலம் அண்ட் ஜுடேயா பற்றி தான் அவர் எழுதுவார். 2 மடங்கு பிரிவு, 2-fold டிவிஷன். சினாப்டிக், இயேசுவின் மனிதத்துவத்தை வலியுறுத்தல். ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுனுடைய அந்த ஹியூமனிட்டி, மனிதத்துவத்தை அவங்க முக்கியப்படுத்துகிறாங்க. யோவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசுனுடைய தெய்வீகத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஸ்ட்ரெஸ் ஆன் டெய்டி ஆர் டிவினிட்டி. ஸோ இந்த டேபிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா சுவிசேஷ புத்தகங்களை படிக்கும் பொழுது எதற்காக இந்த சுவிசேஷகன் யாருக்காக என்ன சூழ்நிலையில் எப்படி ஸ்டைலில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம விவரமாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம மார்க்கு சுவிசேஷத்தை தான் படிக்க போகிறோம். அப்போ மார்க்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும்? இயேசுவை ஊழியனாக, வேலைக்காரனாக காண்பிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ரோமர்களுக்கு எழுதுறாரு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஒரு சுவிசேஷம். வெறும் 16 அதிகாரம் தான் இருக்குது. அதனால நம்ம எளிமையாக படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகமாக இடம்பெற்றிருந்தாலும் மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை எழுதினது யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மார்க்கு தான். மார்க்கு என்ன நம்ம பார்க்குறோன்னா, இவர் இயேசுவினுடைய 12 சீஷர்களில் ஒருவர் அல்ல. இந்த சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுப்பதற்காக எழுதப்பட்டது. இப்போ ரோமர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கர்த்தருடைய ஜனங்கள் கிடையாது தானே. அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை தான் கொடுக்கணும். நான் சிறு பிள்ளையெல்லாம் இருக்கும் போது சுவிசேஷ கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். போகும் பொழுது அந்த சுவிசேஷ கூட்டத்தின் முடிவில் ஆல்டர் கால் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அர்ப்பணிக்கிற ஜெபம். அப்போ நிறைய பேர் அர்ப்பணித்து அவங்க முன்பாக வருவாங்க. அவர்களுக்காக அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஊழியர்கள் செய்வார்கள். போகும் பொழுது அவர்களுக்கு யோவான் சுவிசேஷத்தை பரிசாக கொடுப்பார்கள். எனக்கு தெரியல ஏன் அவங்க அன்னைக்கு யோவான் சுவிசேஷத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி யோவான் 3:16 முழு வேதாகமத்தையுமே அது சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்றது ஒரு மினியேச்சர் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் யோவான் சுவிசேஷம் என்பது வளர்ந்த விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ புதுசாக ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு வராங்க, இல்லைன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சுவிசேஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் முதல்ல மார்க்கு கொடுக்கணும், அடுத்து லூக்கா கொடுக்கணும், அதுக்கடுத்து மத்தேயு, அப்புறம் தான் யோவான் கொடுக்கணும். நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறேன். மார்க்கு புதிதாய் இயேசுடைய அற்புதத்தை பார்த்து அவங்களுக்கு விசுவாசம் வர்றதுக்காக. லூக்கா இயேசு எப்படி பிறந்தார், கன்னிமரியின் வயிற்றில் பிறந்தார், அந்த பிறப்புலேருந்து இருக்கிறனால அந்த புத்தகத்தை எடுத்து கொடுக்கணும். மூன்றாவதாக அவங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு முதல் புத்தகமாக மத்தேயுவை கொடுக்கணும். கடைசியாக தான் யோவான் சுவிசேஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியர்கள் நேரடியாக அவங்க தான் இதை எழுதினாங்கன்னு யாருமே என்ன பண்ணல, எழுதலை. மத்தேயுவும் எழுதலை, நம்ம படித்தோம் இல்லையா. மார்க்கும் எழுதலை, லூக்காவும் எழுதலை, யோவானும் எழுதலை. இவங்க தங்களுடைய சுவிசேஷ புத்தகங்களில் இவங்க தான் எழுதாமல் போயிருந்தாலும் அதை வாசிக்க கவனமாக வாசிக்கும் பொழுது உறுதியான சில ஆதாரங்கள் இவங்க தான் எழுதுனாங்க அப்படின்றதுக்கு இந்த புத்தகத்திலேயே இருக்கிறது. ஏன் இவங்க எழுதலை அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இவங்க அவங்கள தங்களை பிரபலமாக காட்டாமல் இயேசுவை மட்டுமே மேன்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அதற்காக அவங்க தங்களுடைய பெயரை இதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கலாம். மத்தேயு நம்ம 2 பகுதிகளாக 2 கட்டங்களாக பிரித்து படித்தோம் இல்லையா. வடக்கு பகுதியில் கலிலேயாவில் இயேசு செய்த ஊழியங்கள் பார்த்தோம். 2வது கட்டம் என்ன, தெற்கு பகுதியிலே யூதேயாவிலே இயேசு செய்த ஊழியங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் மார்க்கு அவர் எழுதுறாரு. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கலிலேயாவில் இயேசு செய்த ஊழியங்கள், 2வது பகுதி பார்த்தீங்கன்னா யூதேயாவில் இயேசு செய்த ஊழியங்கள். எல்லாருமே சொல்லுகிற ஒட்டுமொத்தமான கருத்து என்ன அப்படின்னா, மார்க்கு தான் முதலாவது எழுதப்பட்டனால மார்க்கு எழுதின அந்த ஸ்டைலில் மத்தேயும் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ மார்க்கு சுவிசேஷம் என்னது, இயேசுவை அறியாதவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சுவிசேஷம், மறந்துடக்கூடாது. மார்க்கு சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் முதல் எழுதப்பட்ட புத்தகம். மார்க்கு சுவிசேஷத்துடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னேன்,
மார்க்கு. இவர் இயேசுவின் 12 சீஷர்கள் ஒருவர் அல்ல. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ மார்க்குக்கு 3 பெயர்கள் இருந்துச்சாம். அந்த 3 பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2 பெயர் பைபிள்லே இருக்குது, 1 மட்டும் பைபிளில் இல்லை. முதல் பெயர் என்ன அப்படின்னா மார்க்கஸ். இது ஒரு லத்தீன் பெயர். இவர் ஒரு லத்தீன் பெயரை வச்சிருக்கிறனால வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ரோம அரசாங்கத்தோடு கூட தொடர்புடையவராக இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை ரோம அரசாங்கத்தில் வேலை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ரோம அரசாங்கத்தோடு கூட நெருக்கமாக இருந்திருக்கலாம். அதனால தான் இவர் பெயர்லேயே அவர் அந்த லத்தீன் பெயரை வச்சிருக்கணும். ரோமர்கள் பேசக்கூடிய மொழி லத்தீன். அதனால தான் இவர் மார்க்கஸ் அப்படின்ற பெயர் வச்சிருக்கிறாரு. 2வது இவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா யோஹன்னன், ஜோஹன்னன் அல்லது யோவான், ஜான். இது ஒரு எபிரேய பெயர். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யெகோவா கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். யாவே காட் ஹேஸ் ஷோன் கிரேஸ். இந்த மார்க்குவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் ரொம்ப வசதியான ஒரு வாலிபர். இவங்களுடைய அம்மா பேர் மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த 12ஆம் அதிகாரம் துவக்கத்திலே ஏரோது ராஜா இந்த பேதுருவை சிறைச்சாலையில் போட்டுறார். சிறைச்சாலையில் போட்டனால சபையினர் கூடி எங்கே ஜெபம் பண்ணுறாங்க? இந்த மரியாள் வீட்டிலே. யாருடைய வீட்டில்? யோவான் மார்க்கு வீட்டிலே ஜெபிக்கிறார்கள். இந்த யோவான் மார்க்கு என்று சொல்லப்படுகிற இவர்தான் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இவருக்கு ஒரு பெரிய வீடு இருந்ததாகவும் குறைந்தது ஒரு வேலைக்கார பெண் இருந்ததாகவும் அந்த கீழ் வரும் வசனங்களிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 3வது ஒரு வேடிக்கையான ஒரு பெயர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாய்க்குள்ளேயே நுழையாது பாருங்களேன். கொலபோடாக்டிலஸ். இது ஒரு கிரேக்க பெயர். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டப்பி ஃபிங்கர்டு, தட்டையான விரல் கொண்டவர். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இயேசு தன்னுடைய முதல் சுவிசேஷத்தை எழுதுறதற்கு ஒரு தட்டையான விரல் கொண்டவரை பயன்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. இவங்க குடும்பத்தை குறித்து அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இவங்க அம்மாவுடைய பெயர் மிரியம். அது ஒரு எபிரேய பெயர். தமிழில் அதுதான் மரியாள் என்று சொல்லி வருகிறது. சரி, இந்த மார்க்கை நம்ம படிக்கும் பொழுது இந்த மார்க்கு தான் எழுதினார்னு ஒரு காரியத்தை நம்ம இந்த மார்க்கு புத்தகத்திலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். எந்த சுவிசேஷத்துலேயுமே எழுதப்பட்டிராத ஒரு சம்பவம் இந்த மார்க்கு புத்தகத்தில் இருக்குது. அது என்ன நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு 14:51-52. ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இதை நம்ம வாசித்திருக்கோம்ல நிறைய முறை. இது எந்த சூழ்நிலையில் அது எழுதப்பட்டிருக்கிறது? மார்க்கு 14 பார்த்தீங்கன்னா இயேசு கடைசி பஸ்காவை ஆசரிக்கும்படியாக சீஷர்களை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். நீங்கள் போங்க, அங்கே உங்களுக்கு எதிராக ஒரு குடத்தை தூக்கி கொண்டு ஒரு மனிதன் வருவான். அவனிடத்துல சொல்லுங்க பஸ்காவை போதகர் ஆசரிக்க வேண்டும் சொன்னால் அவன் உங்களுக்கு வழிகாட்டுவான். கம்பளங்கள் விரிக்கப்பட்ட அறையை அவன் காண்பித்தான். அதில் தான் இயேசு கடைசி பஸ்காவை அனுசரிக்கிறாரு. இந்த சம்பவத்தை வாஸ்தவம் இல்லையா? இப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேல் வீட்டறை, அப்பர் ரூம், அதில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு? கடைசி பஸ்காவை ஆசரிக்கிறார். இது எங்கே இருந்துச்சு? சியோன் மலையில் ஒரு பகுதியில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய கல்லறை இருக்குது. அதுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது தான் மேல் வீட்டறை என்று சொல்கிறோம். இதில் 2 முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட கடைசியாக பஸ்கா விருந்தை அனுசரித்தார். 2வது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைகோஸ்தே நாளில் 120 பேர் அந்த ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினான் போட்டிருக்குல்ல, அது இந்த இடம் தான். சரியா? இந்த மேல் வீட்டறை மார்க்குடைய பெற்றோருக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு இந்த மார்க்குக்கு சொந்தமான அந்த அறையில் தான் போய் அவர் பந்தி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சினாக்கிள் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலலாம் போடப்பட்டிருக்கு. சினாக்கிள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு லத்தீன் சொல். சினாக்குலம் அப்படின்ற லத்தீன் சொல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா டைனிங் ரூம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இயேசு பஸ்கா இருக்கிறார். பொதுவாக பஸ்கா அப்படின்னும் போது இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பஸ்காவை ஆசரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மோசே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் பஸ்கா ஆசரிச்சாங்க.
ஆனால் இப்போ இயேசு அனுசரிக்கிற அந்த பஸ்கா வித்தியாசமாக இருந்துச்சுல்ல. அவர் அப்பத்தை எடுக்கிறாரு, திராட்சை ரசத்தை எடுக்கிறாரு, எடுத்து அங்கே ஆடுலாம் அடிக்கப்படலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, இது என் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை இப்படிலாம் சொல்லும் பொழுது மார்க்கு இதை ஒளிந்திருந்து கேட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். இப்போ இயேசு அந்த பஸ்கா முடித்த உடனே அவர் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாருன்னு பைபிள் சொல்லுது, கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டம் முழுவதுமாக ஒலிவ மரங்கள் நிறைந்த தோட்டம். இப்போ யாரெல்லாம் இயேசு கூட போகிறாங்க நமக்கு தெரியும். இயேசுக்கு 12 சீஷர்கள், அதில் ஒருத்தன் யூதாஸ் காரியோத். அந்த பஸ்கா இருக்கும்போதே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னும் போது நானோலாம் கேட்குறாங்க. அப்போ நீ போய் செய்கிறத சீக்கிரமாக செய் இப்படிலாம் சொல்கிறது நமக்கு தெரியும். அதனால இப்போ இயேசு கூட கெத்செமனே தோட்டத்துக்கு யார் வரல அப்படின்னா யூதாஸ் வரல. மீதமுள்ள அந்த 11 பேர் தான் போகிறாங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வழக்கமாக அங்கே ஜெபிக்கிற ஒரு இடம் தான். முதல் 8 பேரை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே நிப்பாட்டிடுறாரு. அந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சுட்டாரு. இப்போ பேதுரு, யோவான், யாக்கோபை இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு அங்கே உட்கார வச்சிடறாரு. இவர் மட்டும் தனியாக போய் ஒரு மரத்தின் அடியில் உட்காந்து வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அப்போ இந்த 8 சீஷர்கள் தூரமாக இருக்கிற சீஷர்களுக்கு, இந்த 3 சீஷர்கள் நெருக்கத்தில் இருக்கிற சீஷர்களுக்கு இயேசு என்ன ஜெபிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. எப்படி தெரியாது? ஏன்னா இவங்க தான் தூங்கிட்டு இருந்தாங்களே. இயேசு வராருல்ல, ஜோம் பண்ணிட்டு, முதல் முறை ஜோம் பண்ணிட்டு வர்றாரு. வந்த உடனே சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இயேசு என்ன ஜெபிச்சாருன்னு தெரியாது. அப்போ எப்படி இவங்க சுவிசேஷங்களில் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்கு அவர் வீட்டில் தானே இருக்காரு, இயேசு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு துப்பட்டியை போர்த்து கொண்டு அந்த வாலிபன் வந்தான்னு போட்டிருக்கு. ஒரு ஒலிவ மரத்துக்கு பின்னால் அவர் இருந்திருக்கலாம். அப்போ இயேசு அந்த ஜெபித்த ஜெபத்தை நேரடியாக கேட்டு இவர் விளக்கமாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கலாம். அதை பார்த்து மற்ற சுவிசேஷர்கள் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த வாலிபன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த மார்க்கு. ஏன்னா இது எந்த சுவிசேஷத்துலேயும் சொல்லப்படலை. அப்போ அந்த எழுத்தாளர் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் இவ்வளோ விளக்கமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவங்க சொல்கிறாங்க. எப்படி இந்த மார்க்கு சுவிசேஷத்தை இந்த மார்க் எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா இவர் தான் இயேசுடைய 12 சீஷர்களில் ஒருத்தர் கிடையாதே. இவருக்கு என்ன அவரை பற்றி முழுமையாக தெரியாது இல்லையா. மார்க்குவை குறித்து வேதத்திலே சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மார்க் 2வது நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதாவது தலைவராக, லீடராக இல்லை, 2வது நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பர்னபாவும் பவுலும் முதல் மிஷனரி பயணத்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது மார்க்கையும் தங்களோடு கூட அழைத்து கொண்டு போவதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கு யார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லேவியரான அந்த பர்னபாவின் உறவினன். ஒரு சிலர் சொல்கிறாங்க பர்னபாவோட அக்கா மகன் தான் இந்த மார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்னபா சீப்ரு தீவான், அவருடைய உறவினர் தான் இந்த மார்க்கு. அப்போ அந்த முதல் மிஷனரி பயணத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு இவர்கள் மூவரும் செல்லுகிறார்கள். திடீர் என்று சொல்லி மார்க் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, பாதி வழியிலேயே ஊழியத்தை விட்டுட்டு வந்துடுறாரு. இப்போ எந்த காரணத்துக்காக அந்த ஊழியத்தை விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு அப்போஸ்தலர் நடபடிகளில் லூக்கா எழுதலை. லூக்கா தானே எழுதுறாரு அப்போஸ்தலர் நடபடிகள், அதில் எழுதலை. ஆனால் இப்போ இவர் வாலிபர், மற்ற 2 பேரும் பெரியவங்க. ஒருவேளை உபத்திரவம் நிறைந்த நாட்கள், அது உபத்திரவம் நிறையா ஆனனால பயந்து திரும்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லாட்டா பவுலின் தலைமைத்துவம் ஒருவேளை பிடிக்காமல் இருந்திருக்கலாம். சிலது ஏதாவது பவுல் சொன்னது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. 3வதாக ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மேபி அவருக்கு வீட்டுக்கு வரணும், ஹோம் சிக் ஆகிட்டு இருப்பாரு, வீட்டுக்கு வரணும்னு தோணியிருக்கும், அதனால வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெளிவாக நமக்கு தெரியல. முதல் மிஷனரி பயணத்தை அதனால அந்த பாதி வழியில் விட்டுட்டு வந்துடுறாரு. அதனால் பவுலும் பர்னபா மட்டும் போய் அதை நிறைவேற்றிட்டு வந்துடுறாங்க. இப்போ 2வது மிஷனரி பயணத்தின் போது பவுல் சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே ஊழியம் செஞ்ச இடத்த போய் பார்க்கணும், அதனால நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்னபாவை கூப்பிடுறாரு. பர்னபாவை கூப்பிடும் பொழுது பர்னபா என்ன சொல்கிறாரு, என்னுடைய உறவினனான இந்த மார்க்குவையும் நம்மோடு கூட கூட்டி கொண்டு போக வேண்டும். பவுல் சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே போன வாட்டி கூட்டிகிட்டு போனோம், அவன் ஊழியத்தை விட்டுட்டு திரும்பி வந்துட்டான், ஆகவே இந்த முறை அவனை கூட்டி கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பர்னபாவுக்கும் பவுலுக்கும்
இந்த மார்க்கு நிமித்தமாக மிகுந்த வாக்குவாதம் வருது. பவுல் சொல்றாரு கூட்டிட்டு போகக்கூடாது, பர்னபா சொல்றாரு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருடைய ரிலேட்டிவ் ஆச்சே. இதனால 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் உண்டானதாகவும் இது நிமித்தம் 2 பேரும் பிரிந்தே போனார்கள். அதாவது பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவர் சீப்ரு தீவுக்கே போயிட்டார் பர்னபா. பவுல் அவர் திட்டம் பண்ணபடி அவர் 2வது மிஷனரி பயணத்தை போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு சரித்திரத்திலே போடப்பட்டிருக்கிறது, பவுல் ரோமாபுரிக்கு போய் ஊழியம் செஞ்ச பிறகு பேதுரு அந்த இடத்துல ஊழியம் செய்ய வராரு. பேதுரு ரோமாபுரிக்கு போகும் பொழுது பேதுருவுக்கு அராமிய மொழி மட்டும்தான் தெரியும். அப்போ பேதுருவுக்கு மொழியாக்கம் செய்வதற்காக இந்த மார்க்கு, ஏன்னா மார்க்குக்கு லத்தீன் மொழி தெரியும் இல்லையா, மார்க்கு உதவி செய்கிறார். இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு தைரியம் உள்ள ஒரு நபர். இயேசுடைய 12 சீஷர்களில் முக்கியமான சீஷன் பேதுரு. இயேசுவோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதனால அவர் ரொம்ப தைரியமாக எல்லா காரியங்களையும் செய்வார். இப்படி தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த நாட்களிலே ஆட்சி செய்த ரோம பேரரசனான நீரோ மன்னன் அவன் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள் அது. அதனால இந்த பேதுருவுடைய லைஃப்க்கு த்ரெட், ஒரு பேதுருடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. அதனால சபையினர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பேதுரு இயேசுவின் சீஷர்களில் மிக முக்கியமானவர். இப்போ இவர் ரொம்ப இப்படி தைரியமாக பேசுறதுனால இவருக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும், சீக்கிரமாக பேதுரு இறந்து கூட போயிடலாம். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அவர் சொல்லுகிற இந்த காரியங்களை எழுதி வைத்திடலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் அவங்களுக்கு தோன்றினது. இதன் காரணமாக அவங்க பேதுரு கிட்ட சொன்னாங்க. பேதுரு தடுக்கவும் இல்லை, அதில் ஆர்வம் காட்டவும் இல்லை, அவர் எழுதலை. அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பிஏ மாதிரி இருந்த இந்த மார்க்கு என்ன பண்ணுறாரு, சுவிசேஷத்தை எழுதுகிறார். இப்படி சொல்லலாம், பேதுருக்கு ஒரு ஸ்டெனோகிராஃபர் மாதிரி மார்க்கு பேதுரு என்ன சொன்னாரோ அதை கவனமாக எழுதி வைத்தார். இந்த சுவிசேஷ புத்தகத்தை, மார்க்கு சுவிசேஷத்தை இன்னும் சிலர் இது பேதுருவின் சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். பீட்டர்ஸ் காஸ்பல். மார்க்கு சுவிசேஷம் ஏன் பேதுருவின் சுவிசேஷம் என்று அழைக்கப்பட்டது, பீட்டர்ஸ் காஸ்பல்னு ஏன் சொல்றாங்க? இதுக்கு 3 முக்கிய ஆதாரங்கள் சொல்றாங்க. ஒன்று, பேதுருவே அவருடைய புத்தகத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மார்க்குவை தன்னுடைய குமாரன் என்று சொல்லி அழைக்கிறார். வாசிக்கலாமா? உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்போ மார்க்கு பேதுரு கூட தான் இருக்காரு. பேதுரு மார்க்குவை குமாரன் என்று சொல்லி அழைக்கிறார். அதனால பேதுருக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி இருந்து பேதுரு என்ன சொல்ல விரும்புகிறாரோ, என்ன இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாரோ அதை அப்படியே இவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை இவர் எழுதினது தான் மார்க்கு சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்கள். 2வதாக ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்லி கொண்டிருந்த அந்த சம்பவத்தை திரும்ப நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பவுலும் பர்னபாவும் மார்க்கு விஷயத்திலே இருவரும் பிரிந்தார்கள். அப்ப நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம், மார்க்கு பவுல் கிட்ட என்ன பண்ண மாட்டாரு, பேசவே மாட்டாரு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். மார்க்க தான் நீ சேர்க்காத பர்னபா, அவன் ஊழியத்தை விட்டுட்டு நம்மளை கழுத்தறுத்துட்டு போயிட்டான், நீ அவனை சேர்க்காத அப்படின்னு பவுல் சண்டை போட்டது உண்மைதான். ஆனால் இப்போ பாருங்க, இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பவுல் கடைசியாக தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக எழுதின புத்தகம் இந்த 2 தீமோத்தேயு 4. அப்போ இந்த இதில் என்ன எழுதியிருக்கிறாரு, மார்க்குவை உன்னோடே கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்போ என்ன நமக்கு விளங்குகிறது, ஏதோ ஒரு காலகட்டத்தில் மார்க்கு போய் பவுலில் அப்ரோச் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டாரு அப்படின்னு தானே தோணுது. இது யாருக்கு நடந்த ஒரு விஷயம்? பேதுரு. இவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இயேசு சொல்றாரு, இன்று இரவிலே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு மட்டும் என்ன சொல்றாரு, ஐயோ ஏசப்பா இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்காக நான் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய்.
சொன்னபடியே அன்று இரவில் என்ன ஆகுது, அந்த சம்பவம் நடக்குது. இப்போ பேதுரு 3 முறை மறுதளிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போய் மனம் கசந்து அழுதார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு மரித்து விட்டார், மீண்டும் உயிரோடு எழும்பிட்டாரு. எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு திடீர் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் வருகிறார். இயேசு என்ன சொல்றார், பயப்படாதிருங்கள். ஏன்னா அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமா யார் அதிகமா பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா பேதுரு தான். இயேசு சொன்னாரு 3ஆம் நாள்ல உயிரோடு வருவேன்னு. ஒருவேளை வந்துட்டார்னா அவரை நான் எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பேன்? அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே, அவரை நான் மறுதளிச்சிட்டேனே, என்னுடைய எஜமானனை, என்னுடைய குருவை அப்படின்னு அவர் வேதனைப்பட்டு அழுது கொண்டே இருந்திருப்பார். அந்த சூழ்நிலையில் தான் அங்கே இயேசு தோன்றுகிறார். அது மட்டுமா, தொடர்ந்து நீங்கள் யோவான் 21 வாசிக்கும் பொழுது இயேசு எல்லாமே பேசிட்டு போயிட்டார். ஆனால் கூட பேதுருக்கு மனசே சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் நினைக்கிறாரு, நான் இந்த ஊழியத்துக்கு லாய்க்கே இல்லை, இந்த குருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னுடைய ரபிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இனிமேல் ஐ எம் நாட் ஃபிட் டு டூ த மினிஸ்ட்ரி, ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். கூட எல்லா சீஷர்களும், நிறைய சீஷர்கள் கூட போகிறாங்க. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலை. அப்போ இயேசு அங்கே அற்புதம் செய்கிறாரு. அப்புறம் பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா எல்லாம் கேட்டு இயேசு யோவான் 21 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருவை பார்த்து கேட்குறாரு, இவை எல்லாவற்றிலேயும் நீ என்மேல் அன்பாய் இருக்கிறாயா? மீன் பார்க்குற, நல்லா கண்டம் துண்டமாக மீன் இருக்குது, அது உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்குற, எல்லாத்த காட்டிலும் நீ என்மேல் அன்பாய் இருக்கிறாயா? இது எத்தனை முறை கேட்குறாரு? 3 முறை கேட்குறாரு. அப்போ எத்தனை முறை இவர் மறுதளிச்சாரோ அத்தனை முறை இயேசு அந்த இடத்துல அவரை மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணுகிறார். ரெஸ்டெயின்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, ரெஸ்டோரிங். மறு சீர் வாழ்வை பெற்ற இந்த பேதுரு நிச்சயமாக மார்க்கு கிட்ட இதை பகிர்ந்து கொண்டிருப்பார். மார்க்கு அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு தோல்வியான ஒரு நிலை, இதனால தானே பர்னபாவும் பவுலும் என்னால் தானே சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, நான் இதற்கு காரணமாக ஆயிட்டேனே அப்படின்னு நிச்சயமா இவரும் என்ன பண்ணியிருப்பாரு, பவுல் கூட போய் ஒப்புரவாயிருப்பாரு. அதனால தான் எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் இங்கே பவுல் எழுதுறார். தோல்வி அடைந்த பேதுரு, உடைக்கப்பட்ட பேதுரு, இயேசுவை விட்டு தூரமாய் சென்ற பேதுரு எப்படி அவனு ரெஸ்டோர் பண்ணி ஆண்டு கொண்டு வந்தாரோ அதுபோல இந்த மார்க்கு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டு ஆனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 2வது காரணம் நம்ம பார்க்குறோம். இது பேதுரு தான் இந்த காரியத்தெல்லாம் மார்க்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆணித்தரமான உறுதியான ஆதாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ யாரோ நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொல்லி எழுதின சுவிசேஷமாக இருந்தா இந்த புள்ளி விவரங்கள்லாம் நமக்கு தெரியாது. அவங்க அப்படி அதை முக்கியமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் பேதுருவே இதை சொல்லி எழுதப்பட்டபடினாலே ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக அப்படின்றத யார் சொல்லியிருக்கணும்? ஏன்னா அந்த இடத்துல மார்க்கு இல்லை, பேதுரு தான் சொல்லியிருக்கணும். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2000 பன்றிகள், அந்த எண்ணிக்கை 2000 பன்றி இருந்துச்சு அப்படின்றத யார் சொல்லியிருக்கணும்? பேதுரு தான் சொல்லியிருக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் பார்க்கும் பொழுது சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, சூழ உட்கார்ந்து இருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இப்படி குறிப்பாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறபடியால் கண்டிப்பாக இது மார்க்கா இருக்காது, பேதுரு சொல்லி மார்க் எழுதியிருப்பார் என்பதை வேத ஆசிரியர்கள் உறுதியாய் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பேதுருக்கு அராமிய அந்த மொழி தான் நல்லா தெரியும். அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தபடியால் அவர்களுக்கு அராமிய மொழி மட்டும்தான் நல்லா தெரியும், ஃப்ளூவெண்ட்டாக தான் தெரியும். இந்த மார்க் புத்தகத்திலே ஏராளமான அராமிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பொவனர்கேஸ் 3:17, தலித்தாகுமி 5:41, கொர்பான் 7:11, எப்பத்தா 7:34, அப்பா பிதாவே, இது அப்பா ஆக்சுவலாக போட்டிருக்கு 14:36. ஏன்னா அப்பா அப்பா, இது அப்பான்றது எபிரேய மொழி, நம்ம அப்பான்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்பா, அந்த ப்ரனன்சியேஷனில் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அது எல்லாமே அராமிய வார்த்தைகள் இந்த மார்க் புத்தகத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் நிச்சயமாக பேதுரு தான் இதை எழுதியிருக்கணும். முக்கியமாக சொல்லணும்னா எந்த சுவிசேஷத்திலும் சொல்லப்படாத அளவிற்கு மார்க்கு சுவிசேஷத்தில் பேதுருடைய தோல்விகள்,
சோதனைகள், உணர்ச்சிகள், இயற்கையான சுவாபம் ரொம்ப அதிகமாக இந்த சுவிசேஷத்துல தான் எழுதியிருக்கு. எப்பவுமே பேதுரு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சுறுசுறுப்பா காட்டப்பட்டிருக்கும் பாருங்களேன். பீட்டர் அஸ் ஆக்ஷன் மேன். அதே மாதிரி தான் இயேசுவையும் காண்பித்திருப்பார், ஜீசஸ் அஸ் ஆக்ஷன் மேன். இந்த புத்தகத்தை வாசிக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப பிஸி புக்கா இருக்கும், ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு புத்தகமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராக, ஜேர்னலிஸ்டாக, ஒரு பத்திரிகையாளராக ரொம்ப அழகாக இந்த இயேசுவின் 3.5 ஆண்டுகளை வடிவமைத்து இந்த மார்க் புத்தகத்தை இவர் எழுதியிருப்பார். இந்த புத்தகம் எப்படி ஒரு உயிருள்ள புத்தகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த புத்தகத்துல அடிக்கடி நீங்க வாசிக்கும் பொழுது உடனே உடனே முதல் அதிகாரத்துல மட்டும் 10 முறை கிட்டத்தட்ட இருக்குதுங்க. இமீடியட்லி. அப்ப அதை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு உற்சாகம் வருகிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மார்க்கை நீங்க படிக்கும் பொழுது ஒரு ஸ்டோரியா 16 அதிகாரம் தான் இருக்குது. 1ல இருந்து அந்த 16 வரைக்கும் வேகமா நீங்க வாசிக்கும் பொழுதுதான் அதோடைய முழு பொருள் அடக்கமும், கண்டென்ட்டும் உங்களுக்கு நல்லா புரியும். அதோடைய அந்த உயிருள்ள தன்மையை உங்களால விளங்கி கொள்ள முடியும். இந்த புத்தகத்துல மார்க் எல்லாவற்றையும் கடைசியா இயேசுவின் மரணத்துக்கு நேரா ஃபோக்கஸ் பண்றதை நம்ம பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கும் இந்த சுவிசேஷ புத்தகத்தை நம்ம கொடுக்கும் பொழுது இயேசு யாரு, அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர் என்பதை அந்த ஜனங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுவார்கள் என்ற நோக்கத்தோடு கூட மார்க் இதை எழுதுறாரு. இதுல மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா பேதுருடைய பலவீனம் தான் அதிகமா இருக்கும். இப்ப நிறைய பேர் நம்ம எப்பவுமே நம்மளுடைய வீக்னஸை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பேதுரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல பயன்படுத்தி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க சொல்லி உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஹோப் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, தோல்வி அடைஞ்சிட்டோமே, இயேசுவை விட்டு தூரமா போயிட்டோமே அப்படின்னு நீங்க கலங்காதீங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மறுவாழ்வு இருக்கிறது, ஒரு மறுசீரமைப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய முடியும். யூ கேன் பி ரெஸ்டோர்டு பை ஜீசஸ் அப்படின்றத முக்கியத்துவப்படுத்துகிற வகையில தான் அவர் என்ன பண்றாரு, அவருடைய எல்லா தோல்விகளையும் எல்லா பலவீனங்களையும் தெளிவாக எழுதும்படியாக எல்லாவற்றையுமே அவர் மார்க்கிடம் பகிர்ந்து கொள்ளுகிறார். அன்னைக்கே ஒருத்தரை அவர் என்ன பண்ணிட்டாரு, சம்பாதிச்சிட்டார்ல. மார்க்கு அவருடைய வாழ்க்கை தேவனை விட்டு தூரமாய் போனது, ஊழியத்தை விட்டு போயிட்டாரு. ஆனா மறுபடியும் பவுலுக்கும் அவருக்கும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் மாறி ஒப்புரவாயிட்டார். பார்த்தீங்களா? அன்னைக்கே அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய குமாரனாகிய மார்க்கு. ஸோ அவருடைய இது அன்னைக்கே பலன் கொடுத்துருச்சு. இதை ருசிச்ச மார்க்கு எழுதாம விடலாமான்னு சொல்லி அவர் மார்க்கு எழுதும் போது என்ன பண்றாரு, தெளிவாக எல்லாத்தையும் எழுதுறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு நம்ம படிச்சிருக்கிறோம். மத்தேயு படிக்கும் பொழுது இயேசு பிலிப்பு செசரியா அப்படின்ற பட்டணத்துக்கு ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேள்வி கேட்கிறாரு. அப்ப ஜனங்கள் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர், எரேமியா தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சீஷர்களை பார்த்து கேட்கும் பொழுது பேதுரு தான் பதில் கொடுக்கிறாரு, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம் வந்துருது. இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இது என்னுடைய பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். இப்படி நிறைய பாராட்டை குவியலாக குவிக்கிறார் பேதுரு மேல். ஆனா இதெல்லாம் தெளிவாக மார்க்கில் இருக்காது பாருங்களேன். இதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயுல இயேசு முதன்முறையாக தன்னுடைய சிலுவை மரணத்தை சீஷர்களுக்கு விவரிக்கும் பொழுது பேதுரு எப்பவுமே ஒரு எமோஷனல் பர்சன்ல தனியா கூட்டிட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது, ஏன் அப்படிலாம் அபசகுணமா பேசுறீங்க, என்ன சாவை பத்திலாம் பேசுறீங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டாராம். உடனே இயேசு அவர் இமோஷனல் ஆகல, அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றார். அதை இந்த மார்க்கு குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பேதுரு 3 முறை மறுதலித்தது போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பேதுரு மறுபடியும் இயேசுவினிடத்திலே ஒப்புரவானது போடப்படவில்லை. யோவான் 21 தான் அது இருக்குது. அப்ப பேதுருடைய எல்லா பலவீனங்களும் ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த புத்தகத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப மார்க்கு சுவிசேஷத்துல இயேசு சொன்னதை விட இயேசு செய்த அற்புதங்கள் தான் விவரிக்கப்பட்டுள்ளது. வாட் ஜீசஸ் டிட் தென் வாட் ஹீ செட்.
இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ஒரு சுவிசேஷகனின் இருதயம், ஹார்ட் ஆஃப் அன் இவாஞ்சலிஸ்ட். இதில் வெறும் 16 அதிகாரங்கள் தான் இருக்குது, அதில் 18 அற்புதங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ அற்புதங்கள், 16 அதிகாரத்தில் 18 அற்புதங்கள் இருக்குது. இயேசு எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு அப்படின்ற விஷயம்லாம் பேதுருக்கு தெரியாது. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுதுதான் அங்கே பேதுருவையும் அந்திரேயாவையும் இயேசு மீட் பண்றார். அங்கதான் அழைப்பு அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனாலதான் மார்க்கு புத்தகத்துல யோவான் ஸ்நானகன் பிரசங்கத்திலிருந்து துவங்கி பேதுரு அந்திரேயாவின் அழைப்பு அதை தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கு புத்தகத்தை நம்ம 3 பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். அந்த புவியியல் அமைப்புல ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் கட்டத்துல இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தபடியால் இயேசு மிகவும் பிரபலமாகிறார். முதல்ல உள்ள வரும்போது அவர் என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரும்போது அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்றாரு. நிறைய அற்புதங்களை செஞ்ச உடனேயுமே திரளான ஜனங்கள் பின்பற்றி வர ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க, அப்படியே ஊரா ரட்சிக்கப்படுகிறது. இயேசு மிக முக்கியமான நபராக அங்கே மாறிவிடுகிறார். 2வது கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்ப்புகள் ஆரம்பமாகிறது. என்ன பிரச்சனை? ஓய்வு நாள் பிரச்சனை வந்துடுது. நிறைய காரியங்களில் முரண்பாடான கருத்துக்கள் இந்த மத போதகர்களுக்கும் இயேசுவுக்கும் வந்துடுது. அதனால இயேசுவுக்கு நண்பர்களை விட நிறைய எதிரிகள் இந்த 2வது பகுதியில் பெருக தொடங்கிட்டாங்க. 3வது பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு தன்னுடைய 12 சீஷர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். ஜீசஸ் என்ன பண்றாரு, 12 சீஷர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த பகுதியை மார்க்கு எழுதுகிறார். இந்த கால அளவு நமக்கு தெரியும். அந்த 3½ ஆண்டு கால அளவை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, முதல் 9 அதிகாரங்கள் 2½ ஆண்டுகளை ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. 10ஆம் அதிகாரத்தில் 6 மாதங்களை குறித்ததான விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 11லேருந்து 16 அதிகாரங்கள் வரைக்கும் இயேசுவின் கடைசி வாரத்தை எழுதுறாரு. அப்போ ஆண்டுகள், மாதங்கள், வாரங்களாயிருச்சு. அப்படியே மேலேருந்து அப்படியே சுருங்கி அப்படியே வாரத்திற்கு முடிகிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷத்துடைய கருப்பொருள் என்னன்னு சொல்லானா, துன்பங்கள் அனுபவித்த ஊழியனாகிய இயேசு இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். Jesus is a suffering servant who gives his life to save the world. மார்க்கு சுவிசேஷத்தின் மைய வசனம் மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். என்ன முக்கியத்துவப்படுத்துறார் அப்படின்னா, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தல், சர்வீஸ் டு அதர்ஸ், மற்றவர்களுக்காக தியாகம் செய்தல், சாக்ரிஃபைஸ் ஃபார் அதர்ஸ். இயேசு எப்படி மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சாரு, எப்படி தன் ஜீவனையே கொடுத்தார், அதை தான் இந்த புத்தகம் விவரிக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் எப்படி ரோமர்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷத்துல மிக அதிகமான லத்தீன் சொற்கள், சரியா, லாட்டின் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில லத்தீன் சொற்களை நம்ம பார்க்கலாம். சென்ச்சூரியோ, நூற்றுக்கு அதிபதிக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. குவாட்ரன்ஸ், ஒரு துட்டுக்கு 2 காசு. ஃபிளாகரே, வாரினால் அடிப்பிக்கும்படி. ஸ்பெக்குலேட்டர், சென்சஸ், செக்ஸ்டாரியஸ், பிரயட்டோரியம், இதெல்லாம் லத்தீன் சொற்கள். அதெல்லாம் அந்த சுவிசேஷ புத்தகங்களில் அதே வார்த்தை. நம்ம மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு வேதாகமத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கிரேக்க மொழியில் இது எழுதப்பட்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இடங்களிலே இந்த லத்தீன் சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டபடியால் லத்தீன் மொழியை பேசுகிற ரோமர்களுக்கு தான் இந்த சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டது என்பது மிகவும் தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த நாட்களில் இதுதான் முதல் புத்தகம், ரொம்ப சிறிய புத்தகம். வேதாகமே இல்லாத இடங்களுக்கு சென்று அந்த வேதத்தை மொழிபெயர்க்கிற மொழிபெயர்ப்பாளர்களும் இது ரொம்ப சின்ன புத்தகமாக இருக்கிறனால இதை தான் முதலாவது மொழிபெயர்த்து ஜனங்களுக்கு அதை கொடுத்தாங்க. இயேசுவை குறித்ததான துல்லியமான அற்புதங்களில் இது அதிகமாக இருக்கிறனால, இந்த சிறிய புத்தகமாக இருக்கிறனால இதை மொழிபெயர்த்து கொடுக்கும் பொழுது அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டாங்க. இப்போ இந்த மார்க்கு புத்தகத்தில் மொத்தம் 16 அதிகாரம் இருக்குல்ல. நம்ம எப்படி இந்த மார்க்கு புத்தகத்தை படிக்க போகிறோம் அப்படின்னா, இதை 3 பெரும் பகுதிகளாக பிரிச்சுக்க போகிறோம். ஒரு சில தலைப்புகளை கொடுத்து நம்ம படிக்க போகிறோம். அதிகாரங்கள் 1 முதல் 16 வரைக்கும் 3 ஆயத்தங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை. ஆர்வங்கள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரை. ஆபத்துக்கள், உபத்திரவங்கள்
8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வருகிற வாரங்களில் நம்ம படிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், சாப்டர்ஸ் 1 to 16, 3 P's. தமிழில் 3 ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க 3 P என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் P என்னது? ப்ரிப்பரேஷன் 1:1 to 1:13, பேஷன் 1:14 to 8:13, பர்சிக்யூஷன் 8:31 to 16:20. அப்போ இது ஒரு டேபிளில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் பகுதி ஆயத்தங்கள், ஆர்வங்கள், ஆபத்துக்கள். ஆயத்தங்கள்னும் போது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 1:1 1:13 வரைக்கும், 1:14 8:30 வரைக்கும், 8:31 16:20 வரைக்கும். ஆயத்தங்களும் ஆர்வங்களும் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தல், சர்வீஸ் டு அதர்ஸ். ஆபத்துக்கள், அந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது மற்றவர்களுக்காக தியாகம் செய்தல், சாக்ரிஃபைஸ் ஃபார் அதர்ஸ். மைய வசனம் என்ன? மறந்துடக்கூடாது. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கருப்பொருள் என்ன? துன்பங்கள் அனுபவித்த இயேசு இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். Jesus is a suffering servant who gives his life to save the world. மார்க்கு சுவிசேஷம் எப்பொழுது, எதற்காக, எந்த நோக்கத்தோட, யாருக்காக எழுதப்பட்டது? இதனுடைய மைய கருத்து என்ன? மைய வசனம் என்ன? மார்க்கு யாரு? அவர் எப்படி இதை எழுதினார்? ரொம்ப விளக்கமாக இந்த பாடத்தில் நம்ம படிச்சிட்டோம். வருகிற வாரத்தில் இந்த அதிகாரங்களை நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த மார்க்கு புத்தகத்தை குறித்ததான காரியங்களை நாங்கள் ஆராயும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற வாரங்களிலே இந்த மார்க்கு புத்தகத்தை படிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உமக்கே நாங்கள் துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலமாக எங்கள் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அது 5 பிரிவுகளாக நம்ம பிரித்திருக்கிறோம். இந்த சுவிசேஷங்களை எழுதினது யார்? சுவிசேஷ புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் 4 சுவிசேஷங்கள், இணையான சுவிசேஷங்கள்? அது என்ன? ஏன் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படின்ற அந்த 3 சுவிசேஷத்தையும் சேர்த்து படிக்கணும்? இந்த 4 சுவிசேஷங்களும் எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது என்ற விவரங்கள் முழுமையாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்ப மார்க்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும்? இயேசுவை ஊழியனாக, வேலைக்காரனாக காண்பிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, உறுதியான சில ஆதாரங்கள் இவங்க தான் எழுதினாங்க அப்படின்றதுக்கு இந்த புத்தகத்திலேயே இருக்கிறது. மார்க்குக்கு 3 பெயர்கள் இருந்துச்சாம். அந்த 3 பெயர்கள் என்னென்ன? இவங்க குடும்பத்தை குறித்து அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? சரி, இந்த மார்க்கை நம்ம படிக்கும் பொழுது இந்த மார்க் தான் எழுதினார்னு ஒரு காரியத்தை நம்ம இந்த மார்க் புத்தகத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். மேல் வீட்டறை, அப்பர் ரூம், இது எங்க இருந்துச்சு? எப்படி இந்த மார்க்கு சுவிசேஷத்தை இந்த மார்க் எழுதினார்? மார்க்கு சுவிசேஷத்தை இன்னும் சிலர் இது பேதுருவின் சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் ஏன் பேதுருவின் சுவிசேஷம் என்று அழைக்கப்பட்டது? இந்த மார்க் புத்தகத்திலே ஏராளமான அராமிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப மார்க் சுவிசேஷத்துல இயேசு சொன்னதை விட இயேசு செய்த அற்புதங்கள் தான் விவரிக்கப்பட்டுள்ளது. மார்க் புத்தகத்தை நம்ம 3 பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். அந்த 3.5 ஆண்டு கால அளவை நம்ம எப்படி படிக்கலாம்? மார்க் சுவிசேஷத்துடைய கருப்பொருள் என்ன முக்கியத்துவப்படுத்துறார்? மார்க் சுவிசேஷம் எப்படி ரோமர்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். நம்ம எப்படி இந்த மார்க் புத்தகத்தை படிக்க போறோம்?